வணக்கம். நான் உங்க டிசி மௌலி. இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்களா? மக்களோட பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். வேற எதுவும் இல்ல. நல்லா காதுபட்டு கேளுங்க. வீடியோ தள்ளி விட்டு போயிடாதீங்க. தயவுசெய்து சொல்றேன், இது மக்களோட பிரச்சனை. ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், இது மக்களோட பிரச்சனை, என் தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. சிடிடு சென்னை தேசிய நெடுஞ்சாலைல எம்ஆர்எஃப் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி, நீங்க சிடிடு சென்னை போகும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனி லைசன்ஸ்லேயே இருக்கும். அந்த கம்பெனில வேலை செய்யற தொழிலாளிகள் நேற்று சாயந்தரத்திலிருந்து 6 மணி அளவிலிருந்து சம்பள உயர்த்திக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நேற்று சாயந்தரம் 6 மணியிலிருந்து இன்ன வரைக்கும், இன்னைக்கு தேதி எடுத்துங்க, நேற்று சாயந்தரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து கேட்டு வாசல்ல அவங்க பின்னாடி தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்ப்பாட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்காங்க. யாருக்குமே ஒரு உணவு அளித்தலை, உணவு கொடுக்கல, உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்பெனி தடை பண்ணிட்டாங்க. போலீஸும் அங்க இருக்காங்க. இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. பெரம்பலூர் எம்எல்ஏ டிவிக்கு எம்எல்ஏலையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க இதை பத்தி என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்கல, கண்டுக்கல. அதுவும் இல்லாம பெரம்பலூர் கலெக்டரையும் போய் அவங்க மனுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையாலாம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இவங்களும் அசி மீறி இல்ல, ஒரு இதா மாறிட்டாங்க. மாறி பாவம் அவங்க ஏழு வாசல்ல சால்னா போராட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. நேற்று சாயந்தரத்துல இருந்து இன்ன வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த தகவல் இப்பதான் நம்மளுக்கு தெரியும். அந்த கம்பெனில இந்த மாதிரி நீங்க தயவுசெய்து வெளியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மள சொன்ன வாசி நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ தயவு செய்து தள்ளி விடாம இந்த வீடியோ உள்ள போய் பாருங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரணும். திமுக ஆட்சியில இப்படி இருப்பாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல. மாற்றம் நீங்க இதுதான் மாற்றமா? எவ்வளோ பிரச்சனை நாங்களும் இந்த 50 நாள்ல பார்த்துட்டோம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இந்த டிவிக்கு ஆட்சியில தயவு செய்து பண்ணி கொடுங்க. இதை சாமியாவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். சரிங்களா? அங்க உட்கார்ந்துக்கிறவங்க நேற்று இருந்தே சாப்பிடலாம். பாவம் அழுது ஒரு பையன் வீடியோ எனக்கு வாய்ஸ் இருக்காதுன்னு சொல்லி அழுவான். என்னால பேச முடியல. அதான் அச்சுமீறி நானும் பேசுறேன். எல்லாமே இங்க வந்துருச்சு. தயவு செய்து இந்த வீடியோ அவருக்கு இந்த வீடியோ தயவு செய்து அவங்க காதுக்கோ கண்ணுக்கோ கொண்டு போய் சேருங்க. தயவு செய்து இது எங்க அண்ணன் சீமானந்தா இருந்தா காலையில இறங்கி உட்கார்ந்து அந்த இடத்துல போராடி இருப்பாரு. அண்ணன்டையும் அவங்க இந்த செய்தியை கொண்டு போவோம். முடிஞ்ச அளவுக்கு இதை முதலமைச்சர் ஐயா பார்க்குற மாதிரி நீங்க பண்ணுங்க. மாற்றம் நீங்க இதுதான் மாற்றமா? மக்கள் நேற்று சாயந்தரத்துல இருந்தே சாப்பிடாம அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 300 பேருக்கு மேல அங்க இருக்காங்க. இதை தயவு செய்து அங்க இருக்கிற மக்களோ யாராவது அவங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க பிரச்சனை கண்டிப்பா தீரணும். அவங்க 3 வருஷமா சம்பளம் உயராம அச்சப்பூச்சி எத்தனை உரிய மாதிரி அவங்க உடம்புல எத்தனை உறிஞ்சு அந்த எம்ஆர்எஃப் கம்பெனில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை தயவு செய்து சொல்றோம், அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். அவங்களுக்கு இந்த பிரச்சனைனால எந்த ஒரு வேலையும் தடையாகக்கூடாது. இது நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம், மக்களால் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இதை விஜய் சாருக்கு நீங்க கொண்டு போங்க. முதலமைச்சர் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஐயா பெரம்பலூர் கலெக்டரும் சரி, பெரம்பலூர் எம்எல்ஏ டிவிகே கட்சி எம்எல்ஏவும் அவங்கள போய் சந்திச்சு அந்த பிரச்சனையை கொஞ்சம் சீட்டு போகும்படி நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அங்க உட்காந்து ஒவ்வொருத்தையும் பாருங்க, எங்க அண்ணன் தம்பியாக அங்க பார்க்கணும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பாருங்க, தள்ளி விட்டு போவாங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது நம்ம சொல்லி தொழில் பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் எம்ஆர்எஃப் ஆலை இயங்கி வருகிறது. இதில் கடந்த 30 மாதங்களாக ஊதியர் வழங்கப்படாமல் பேச்சுவார்த்தை என்று சொல்லி காலம் தாழ்த்தக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கிறது. தொழிலாளர் துறையும் பேச்சுவார்த்தை நடந்தது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. கிட்டத்தட்ட 30 மாதங்களாக தொழிலாளர்கள் உழைப்பையும் ஊதியத்தையும் சுரண்டக்கூடிய நிர்வாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பலகட்ட போராட்டங்கள் நடத்தும் கூட தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறது. இப்படிப்பட்ட கோரிக்கைக்காக இன்று காலையிலிருந்து ஆலையின் உள்ளுக்கு தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள். அவர் உணவு இல்லாமல்
மிகப்பெரிய உடல்நிலை பாதிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து உணவு கொடுப்பதற்கும் தடுக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தலையிட வேண்டும். இப்படிப்பட்ட போராட்டத்தை ஆலை வெளிப்புறம் கூட போராட்டத்தை தடுக்கக்கூடிய நிர்வாகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கம் தூக்குவதற்காக தொழிற்சங்க தலைவர்களை பழிவாங்க நடவடிக்கை சஸ்பெண்ட் பணி நீக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. சட்டத்திற்கு புறம்பாக பெண்களை பயன்படுத்தக்கூடிய இருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர் நேரடியாக உற்பத்தி பயன்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட விதிமுறைகளுக்கு மாறாக எம்ஆர்எஃப் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. 30 மாதங்களாக தொழிலாளர்களை வஞ்சிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும். தொழிலாளர்கள் தேசிய நெடுஞ்சாலைகளை சாலை மறியலில் தொடர் போராட்டத்திற்கு செல்வதை தவிர வேறு வழி இல்லை. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிடணும். இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயத்துல இந்த எம்ஆர்எஃப் நிர்வாகம் மிக மோசமான நிலையை தொழிலாளர்கள் மீது திரிக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். தொழிலாளர்துறை தலையிடணும், மாவட்ட நிர்வாகம் தலையிடணும். பட்டினியாக கிடக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று சிஐடி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பிரச்சனையில் மேலும் மேலும் காலத்தினால் கூடுதலான போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும். எனவே எம்ஆர்எஃப் நிர்வாகம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டவாறு தொழிலாளர்கள் உரிமைகளை அடிப்படை வசதிகளை செய்து தர வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர் போராட்டத்தை தவிர்க்க உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும். சிஐடி மாவட்ட செயலாளர் எஸ். அகஸ்டின்.